நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் தெலுங்கானாவின் மிரியாலகுடாவைச் சேர்ந்த சிவானி. நவராத்திரி ஹோமத்தில் பங்கேற்ற போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாள் ஆரத்தியை தொடர்ந்து இந்த செயல்முறை என்னுள் தொடங்கியது. உச்சநிலை அனுபவங்கள் கிடைத்தன. தாசாஜி வழிநடத்துவதை கவனிக்க முடிந்தது. இந்த செயல்முறை தொடங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை கூட செய்யவில்லை. அது தானாகவே நிகழ்ந்தது. செயல்முறையின் போது பகவான் தன்வந்திரி ரூபத்தில் வெள்ளை நிறத்தில் தோன்றினார். ஏகம் கஷேத்திரம் வெறுமையிலிருந்து தோன்றி வேறு ஒரு தெய்வீக லோகத்தில் இருப்பதை போல காட்சி அளித்தது. அந்த கோயிலே செயல்முறையை நடத்துவதாக கண்டுணர்ந்தேன். காயத்ரி ஹோமத்தின் போது தெய்வீக தாயின் ஆற்றல்கள் என் உடலில் நுழைந்து என் முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியில் குடியேறின. மகிஷாசுரமர்த்தினி தேவியின் சக்திகள் என் உடலில் நுழைந்து என் முதுகுத்தண்டின் நடுப்பகுதியை நிரப்பி அதை வலுப்படுத்தி என் எதிர்மறை சக்திகளை வெளியேற்றின. அனைத்து தெய்வீக சக்திகளும் செயல்முறையை நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக மாற்றின. முக்தி மோட்சா வகுப்புகளில் ஸ்ரீ பகவான் பேசுவதை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருப்பேன். தெலுங்கு மொழிபெயர்ப்பை கேட்பதற்கு தீவிர ஆர்வத்துடன் இருப்பேன். இப்போது பதட்டம் இல்லை. தாசாஜி மற்றும் பிறருடன் எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பதட்டமும் குறைந்துவிட்டது. என் உள்ளுலகில் நான் நடக்க விரும்பிய அனைத்தும் இப்போது சக்தி வாய்ந்த முறையில் நிகழ்வதை நான் பார்க்கிறேன். எனக்கு இது ஒரு ஆழமான அனுபவம். இது சமீபத்தில் நான் அனுபவித்த மிகப்பெரிய அற்புதம். கோபமும் துயரமும் எழும்போது குறுகிய நேரத்தில் கரைந்து விடுகின்றன. நவராத்திரி ஹோமத்தில் எனக்குள்ளே மேற்கொண்ட பயணம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் என்னை நானே பார்க்க முடிகிறது. மகிஷாசுரமர்த்தினி ஹோமத்தின் போது சத்கர்மாவின் மிகப்பெரிய பதிவிறக்கம் இருந்தது. சத்கர்மாவை பதிவிறக்கும் போது எனது ஆக்னேய சக்கரம் திறக்கப்பட்டது. இப்போது நான் பெரும்பாலான நேரங்களில் அமைதியை அனுபவிக்கிறேன். என் மனமும் அமைதியாக இருக்கிறது. ஸ்ரீ பரம்ஜோதியுடனான எனது உறவு இப்போது கணிசமாக வளர்ந்துள்ளது. மேலும் நாங்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்கிறோம். இவ்வளவு அற்புதமான அனுபவத்தையும் அருளையும் எனக்கு அளித்ததற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன்.